சீனாவினுடைய அந்த ஆதிக்கத்தை நாம் கட்டுப்படுத்துகிற அளவிற்குத்தான் இது ஒரு மிகப்பெரிய திட்டத்தை. எப்படி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல கடந்த ஒரு வாரமாக மிகப்பெரிய பிரச்சனை வெடித்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானிய காவல்துறையினரை நெய்ய புடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள். 2016 திரு நரேந்திர மோடி அவர்கள் சென்று கையெழுத்திட்டார்கள். அன்று துவங்கி 2017 முதல் ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு கப்பல் நிறைய கோதுமை அம்சம். கசகஸ்தான், ரஷ்யா, துர்க்மெனிஸ்தான் போன்ற பல நாடுகளுக்கு ஈரான் வழியாக செல்லக்கூடிய அளவில் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை அமெரிக்காவிற்கு பயந்து கொண்டு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஈரானுடன் நாம் ஏதாவது தொடர்பு வைத்துக் கொண்டால் பிரச்சனை ஏற்படும் என்று காங்கிரஸ் அரசாங்கம் வாயை புத்திக் கொண்டு சும்மா இருந்துச்சு. வணக்கம். சுதந்திர இந்தியாவில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள் இன்று. இந்தியாவினுடைய ராஜதந்திர நடவடிக்கைகள், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய திரு நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களுடைய ராஜதந்திர நடவடிக்கைகள் தொடர்ந்து கடந்த 10 வருடங்களாக நாம் பார்த்து வருகிறோம். அதில் மிக முக்கியமான மேல்கையிலே நாம் இன்று எட்டி இருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஈரானிலே இருக்கக்கூடிய ஒரே கடல் சார்ந்த துறைமுகம் சபார் போர்ட் என்று சொல்வார்கள். அந்த சபார் துறைமுகத்தில் ஷாஹித் பெஹஸ்தி என்கிற ஒரு துறைமுகத்தை, ஒரு டெர்மினலை இந்தியா ஏற்று நடத்த போகிறது, நிர்வாகம் செய்ய போகிறது. அப்படி என்ன இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது? ஒரு துறைமுகத்தை எடுத்து நடத்துறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்கலாம். இது மிக முக்கியமான விஷயமே. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய குவார்டர் துறைமுகம்னு ஒரு துறைமுகம் இருக்கிறது. அதற்கு அருகில் இது இருக்குது. கிட்டத்தட்ட 170 கிலோமீட்டரில் இருக்குது. பாகிஸ்தானுடைய குவார்டர், பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய குவார்டர் துறைமுகத்தில், அது பாகிஸ்தான் அரசினுடைய துறைமுகமாக இருந்தாலும் கூட அதை நிர்வாகம் செய்வது சீனா. அங்கே முதலீடு செய்து அந்த துறைமுகத்தை பராமரித்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்குது. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆப்கானிஸ்தானுக்கு போகக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த குவார்டர் துறைமுகம் மூலமாகத்தான் சென்று கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது மிக பெரிய அளவில் விரிவாக்கம் செய்யப்படும் பொழுது இந்த ஈரானில் இருக்கக்கூடிய சபார் துறைமுகத்தில் ஷாஹித் பெஹஸ்தி துறைமுகத்தின் மூலமாக நிர்வாகம் செய்கிற இந்தியா, ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு மிக சிறந்த ஒரு இணைப்பை ஏற்படுத்தி நமக்கு இந்தியாவிற்கு ஒரு மிக சிறந்த ஒரு வர்த்தக பாதையை உருவாக்கி கொடுக்க போகிறது. சீனாவினுடைய கட்டுப்பாட்டில் நிர்வாகத்தில் இயங்கி கொண்டிருக்கிற அந்த குவார்டர் துறைமுகத்தில் 170 கிலோமீட்டர் தான். சரிங்க, இப்போ இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்கலாம். இங்கிருந்து ஆப்கானிஸ்தானுக்கு நாம் எதையாவது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால், இது நாள் வரையிலும் நாம் சென்று கொண்டிருந்ததில் 800 கிலோமீட்டரை குறைக்க போகிறோம் இதன் மூலமாக. அது என்னங்க ஆப்கானிஸ்தான் அப்படின்னு கேட்கலாம். மிக முக்கியமான விஷயமே அதுதான். ஆப்கானிஸ்தான் என்கிற ஒரு நாட்டை நாம் தாலிபான்கள் இருக்கிற நாடு, ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் இருக்கிற நாடாக பார்க்கிறோம். ஆனால் அந்த ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் அளப்பரியன, மிகப்பெரிய இயற்கை வளங்கள் இருக்கின்றன. குறிப்பாக காப்பர், தாமிரம். உலகத்தில் முதல் 5 நாடுகளில் காப்பர் ரிசர்வ்ஸ் இருக்கக்கூடிய, தாமிரம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு ஆப்கானிஸ்தான். முதல் 5 நாடுகளில் ஆப்கானிஸ்தான் ஒன்று. அதே மாதிரி அயன் ஓர், இரும்பு தாது, முதல் 10 நாடுகளில் ஆப்கானிஸ்தான். லித்தியம், இந்த மாதிரி நிறைய கனிம வளங்கள் கொட்டி கிடக்கின்ற ஒரு நாடாக ஆப்கானிஸ்தான் இருக்கிறது.
ரஷ்யா ஆப்கானிஸ்தான் மீது படையெடுத்த போது, அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் இருந்தபோது, ஆக்கிரமித்த போது, அங்கெல்லாம் இதனுடைய ஆராய்ச்சி செய்து இவ்வளவு கனிம வளங்கள் இருக்கின்றன, இதை எப்படியாவது நாம் எடுத்து சென்று விட வேண்டும் என்றெல்லாம் துடித்து கொண்டிருந்த நிலையில் பல ஆண்டு காலம் நாம் இந்தியா, ஈரான், ஆப்கானிஸ்தான் இந்த ஒரு கூட்டு முயற்சியை செய்து கொண்டோம். இதற்கு வித்திட்டது யார் என்று கேட்டால் நம் மரியாதைக்குரிய முன்னாள் பிரதமர் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் 2003ஆம் ஆண்டு கோமேனி என்கிற ஈரானிய அதிபருடன் கையெழுத்து ஒப்பந்தம் போட்டார். ஒப்பந்தம் போட்டு எல்லாருக்கும் தெரியும், ஆட்சி போய்விட்டது. அப்புறமா வந்த காங்கிரஸ் பெரிதாக எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை. அமெரிக்காவிற்கு பயந்து கொண்டு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஈரானுடன் நாம் ஏதாவது தொடர்பு வைத்துக் கொண்டால் பிரச்சனை ஏற்படும் என்று காங்கிரஸ் அரசாங்கம் வாயை பொத்தி கொண்டு சும்மா இருந்துச்சு. ஆனால் 2016ஆம் ஆண்டு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஈரானுக்கே சென்று பேசி ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு ஆப்கானிஸ்தானுடைய அதிபருடையும் பேசி, இல்லை நாம் இதை சரி செஞ்சு ஆகணும், இதனால இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. 2011 நம்முடைய இந்திய நிறுவனங்கள், குறிப்பாக நம்ம செயல் நிறுவனம் தலைமையில் 11 நிறுவனங்கள் ஆப்கானிஸ்தானில் கனிம வளங்களுடைய எடுப்பதற்கான ஒப்பந்தம் போட்டாச்சு. சீனாவும் பலமுறை முயன்றது. ஆனால் என்ன பிரச்சனைனா, அங்கிருந்து இந்த துறைமுகத்துக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றது கஷ்டம். இப்போ என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த துறைமுகம் செஞ்சா இந்தியா சப்பார் துறைமுகத்திலிருந்து ஜகேதான் ஹாஜிகாக் என்கிற இடத்திற்கு, எங்க அந்த இயற்கை வளங்கள் இருக்கிறதோ அந்த ஹாஜிகாக் வரையிலும் ரயில் பாதையை செய்ய போகிறது, அமைக்கப் போகிறது. ரோட்ஸ், மிகப்பெரிய சாலைகளை அமைக்கப் போகிறது. அது மட்டுமல்ல, கசகஸ்தான், ரஷ்யா, துர்க்மெனிஸ்தான் போன்ற பல நாடுகளுக்கு ஈரான் வழியாக செல்லக்கூடிய அளவில் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை நாம் முன்வைத்து கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானை தவிர்த்து, பாகிஸ்தானிடம் நாம் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் ஈரானுக்கு போகணும்னு சொன்னால் பாகிஸ்தானுக்கு கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, அது வழியாக போக வேண்டிய அவசியம் இல்லை, குவார்டர் போர்ட் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் விட ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய இயற்கை வளம், நான் சொன்னது போல காப்பர், நான் சொன்னது போல இரும்புத்தாது, லித்தியம், இது மட்டும் இல்லை, நிறைய கனிம வளங்கள் அங்கு இந்திய அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் ஒப்பந்தம் போட்டு, அது நமக்கு எவ்வளவு பெரிய பலன்களை தரப்போகிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். சில விஷயங்களை இது பேசிக்கொண்டே இருக்கலாம். அந்த அளவிற்கு தரம் வாய்ந்த, மிக விலை அதிகம் உள்ள இயற்கை வளங்கள் அங்கு இருக்கின்றன. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான்ல, ஈரான்ல தொழிற்சாலைகளை துவங்குவதற்கான ஒப்பந்தங்களை நாம் போட்டிருக்கிறோம். உர தொழிற்சாலை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை. இனி இந்த சாலை வசதிகள், ரயில் வசதிகள் வந்து விட்டால் அதனுடைய காஸ்ட், லாஜிஸ்டிக்ஸ் குறையும். இப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம செஞ்சிருக்கிறோம். 2016 திரு நரேந்திர மோடி அவர்கள் சென்று கையெழுத்திட்டார்கள். அன்று துவங்கி 2017 முதல்ல ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு கப்பல் நிறைய கோதுமை அமிச்சோம், அங்கே பிரச்சனை இருந்தபோது. இப்போ அது விரிவுபடுத்தப்பட்டு ஒவ்வொரு வருடமும் அதை நாம் புதுப்பித்து கொண்டிருந்தோம். இப்பொழுது 10 வருடங்களுக்கு இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. 10 வருடங்களுக்கும் மேலே இன்னும் நாம் அதிக அளவில் அதை இயக்குவோம் என்கிற நம்பிக்கை இந்தியாவிற்கும், ஈரானிற்கும், ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்கிறது. சீனாவினுடைய அந்த ஆளுமை, ஆக்கிரமிப்பு, இதில் எங்கே நம்ம பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடாது. பலூச்சிஸ்தான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பலூச்சிஸ்தான் பாகிஸ்தானிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறது. எப்படி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் கடந்த ஒரு வாரமாக மிகப்பெரிய பிரச்சனை வெடித்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானிய காவல்துறையினரை நெய்யப்புடைத்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். அங்கு கோதுமை மாவு கிடைக்கல, மின்சார கட்டணம் அதிகமாக இருக்கிறது, கோதுமை மாவு விலை அதிகமாகிடுச்சு. இதுக்கெல்லாம் நிறைய போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. பாகிஸ்தானிடமிருந்து விடுதலை வேண்டும் என்று
அங்கு பெரிய போராட்டம் நடைபெறும். அது நம்முடைய நாடு, நம்முடைய நாட்டின் ஒரு அங்கம் பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள ஒரு காஷ்மீர். அதே போலத்தான் பலூச்சிஸ்தான்லையும் தினந்தோறும் அங்கே பூதாகரமான பிரச்சனைகள் வெடித்து கொண்டிருக்கின்றன. பலூச்சிஸ்தானை பாகிஸ்தானிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. சீனா தன்னுடைய ஆக்கிரமிப்பை, தன்னுடைய ஆதிக்கத்தை அங்கே பலூச்சிஸ்தானில் கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் சீனாவினுடைய அந்த ஆதிக்கத்தை நாம் மட்டுப்படுத்த, கட்டுப்படுத்துகிற அளவிற்குத்தான் இது ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கடந்த 7-8 ஆண்டுகளாக திட்டம் போட்டு மிக சிறப்பான அளவில் செய்திருக்கிறோம். கட்டமைப்பை அங்கே கட்டமைப்பை பெருக்கி அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை கொண்டு நம்முடைய கட்டமைப்பை எங்கே பெருக்குவோம். இது ஒரு மிகப்பெரிய சாதனை. 10 வருட நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களுடைய ஆட்சியில் ஒரு மிகச்சிறந்த சாதனையாக இதை நாம் பார்க்கிறோம். நன்றி.